வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்டுக்கோங்க, சண்டையெல்லாம் வேணாம். மைக்கை தூக்கி விசிற எடுத்து போறது, செயின் எல்லாம் தூக்கி அடிச்சு போறது. இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு சொல்லல, நிறைய பேர்கிட்ட சொன்னேன். விஜய்க்கு வந்து அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு ராஜாவை போட்ட உடனே. முதல் நாளே சொன்னேன் அது. நம்ம பழகும் போது தானே தெரியுது ஒரு சில விஷயம். நீ சும்மா பாரு, ஒரு ஆளா போச்சோம்னா 9 பேர் பண்ணோம்னா நம்ம பதவி பேரும் சொன்ன பாரு, அப்பயே ரிவீல் ஆயிருச்சு. ஆனா இப்போ நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முக்குறான். நீ பண்ணது வரலாறு நல்லா தெரியும். ஆமா, நீ வந்ததுல இருந்து நீ பண்ணது எல்லாமே சூப்பர்ல. உண்மையாவே லூசு புண்டதான் போல. நீ பண்றதா ஸ்டூபிடிட்டியா இருக்கு. நீ பண்றதா ஸ்டூபிடிட்டியா இருக்கு. நீ தான் சூப்பரா கோப்பை வின் பண்ண போற. நீ அப்படி வரியா? நீதான் ராஜா, எல்லாமே நீதான். 2 நாளைக்கு முன்னாடி சபரேத்துக்கு மேல அசிங்கமா அது போட்டியில் தர்பீஸ் ராஜ்யம் 2 போட்டிகளை வென்றுள்ளதால் 2 வைரக்கற்கள் பரிசளிக்கப்பட்டுள்ளது. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எங்களுக்கு எதற்கு வைரக்கல்? எங்கள் மன்னரின் சிரிப்பே எங்களுக்கு வைரக்கல். இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பாறாங்கல். கடலை முட்டாய் என்று வாயில் எடுத்து போட்டுக் கொண்டாலும் போட்டுக் கொள்வான். மறைத்து வையுங்கள் அந்த வைரக்கல். பொம்பளை வெறி புடிச்சு போய் கிழிஞ்சிருக்கீங்க. தளபதியை கையை பிடித்து இழுத்தீர்கள். அவர்கள் இரு நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று நான் நிறுத்தினேன். அது தவறு. மீண்டும் எங்கள் நாட்டில் நடக்கும் குழப்பத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த எங்கள் அமைச்சர் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை. உங்கள் வீட்டு குழந்தை அடுப்பு கறியை அதிகமாக சாப்பிட்டு கிறிஸ்டியன் வெண்டை திருடி சாப்பிட்டு, இவர் தாரை திருடி சாப்பிட்டு. ஏண்டா சிரிச்ச? சிரிக்கலனே, கொட்டாய் விட்டேன். கண்டு கண்டேன் ஒரு மிக சிறந்த ஒரு படம் இருக்கு. அதில் அந்த படத்தின் கதாநாயகன் கதாகி சேருவாங்களா இல்லையான்ற ஒரு அழகான ஒரு சின்ன காட்சி இருக்கு. அதை நாங்க இலக்கிய தமிழ் காட்ட போகிறோம், முயற்சிக்கிறோம். நந்தினி அவர்களே, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நான் போய் பல மாதம் கழிச்சு நான் என்ன மன்னனை பார்க்காம உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உண்மையில வைத்திருக்கும் அதிகமான காதல். நிறுத்துங்க. நான் என்ன தவறு செய்தேன் நந்தினி? கரிகாலன், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு உங்கள் ஆட்சி தானே முக்கியம். உங்கள் ராஜா, உங்க மன்னர் அனைவரும் தானே உங்களுக்கு முக்கியம். ஓ, உங்களுக்கு எது பேச மாட்டாலும் என் கண்ணை பார்த்து பேசுங்கள். எவ்வளவு வருடங்களாகிவிட்டது நம்ம சந்திச்சு. ஒரு போர் போய் நான் திரும்பி வருகிறேன். உனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று. எனது அப்பா, எனது அம்மா, எனது தங்கை, அண்ணன் எல்லாம் தூக்கி போட்டு விசாரிச்சு வந்தேன். காதலிக்கும் போது காதல் 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 நீதான் சொல்லிவிட்டாயா? இப்ப என்ன நந்தினி செய்வது? என்ன தவறு விடுது? என்ன கல்யாணம் பண்ணி எந்த சாம்ராஜ்யம் அதிக கற்களை பயன்படுத்தி கோட்டை கட்டியிருக்கிறார்களோ அந்த சாம்ராஜ்யமே வெற்றி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. தர்பீஸ் அரசாங்கம் ஒன்றும் எடுக்கவில்லை. 0. ராஜ்யம் 3 கற்கள் இறுதி முடிவு. கீழே சரி பண்ணு. நீங்க திரும்பி பாருங்க. ஒரே நிமிஷம், பஸ்ஸர் அடிச்சப்ப நம்ம கை எடுக்கல.
இதுதான் உண்மை. சரி அது இல்ல அது first தப்பு. நீ எடுத்து First சொல்லல. தப்பு. சரி நாங்க உள்ள போய் வச்ச தப்புனா நீங்க உள்ள வந்து அடிச்சது தப்புதான். மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது. எனக்கு முடிவை சொல்லுங்கள். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இன்னும் கையிடுங்கள். தர்பீஸ் சாம்ராஜ்யம் மொத்தமாக 3 கற்கள், கானா சாம்ராஜ்யம் மொத்தமாக 9 கற்கள் ஐயா. வெற்றி பெற்ற கானா சாம்ராஜ்யத்துக்கு வாழ்த்துகள். யார் இந்த வீட்டுல பெரிய மனுஷன் இருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா சரியா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் 3 நபர்களை நீங்க தேர்வு செய்யணும். முதல்ல அமித் சொல்றேன். வந்ததுல இருந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி காட்டியிருக்காரு. எந்த கான்ஃபிளிக்ட்லயும் ஒரு ஸ்டெடியான ஹெட்டோட இருந்திருக்காரு. நீங்க சொன்ன அடிப்படையை வச்சு நாங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணது வந்து விக்ரம், அமித் அண்ட் கனி. ஏனா 6ல போய் நில்லுங்க ப்ளீஸ். 6 கெமி 3rd place. சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நில்லுங்க. எஃப்ஜே 12ல போய் நில்லுங்க. பார்வதி 13. இது எதுக்குன்னு பார்ப்போம். 39 நாள் ஆன நிலையில் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, புரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த வீட்டில் யார் மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க, யார் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாங்க என்பதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும். ஒன்றா இதுக்கான ரேங்கிங். ஸோ இந்த விதத்தில் மெச்சூரிட்டி லெவலில் 1லேருந்து 14 வரைக்கும் நாங்கள் ரேங்க் பண்ணியிருக்கோம். கேமையுமே தாண்டி நீங்க வெறும் உங்களை பத்தியே யோசிக்கிற அந்த ஒரு விதத்துக்காகவும் உங்களை 14வது இடத்துல வச்சிருக்கோம். இந்த 13th பொசிஷனை ஏத்துக்கொள்ள முடியாது. நீங்க பண்ணலன்றது இல்ல, நீங்க பண்றீங்க. அப்போ இந்த 13 பேர்ல யார் அதிகமா இதை பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நான் ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. அவங்க 3 பேருமே நடுவரா இருக்க தகுதி இல்லாதவர்கள் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் நியாயமா இருப்பாங்கன்னு தான் சொன்னேன். நியாயமா இங்க எதுவுமே இல்ல. இல்ல அவங்க பெருசா கத்தலன்றதுனால அவங்களுக்கு 7வது இடம் கொடுத்திருக்கீங்க. நாங்க எங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்க கத்தி சொல்றதுனால நீங்க எங்களுக்கு 13வது இடம் கொடுத்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு நான் வந்து ஓகே கிடையாது. ஏன்னா நான் வந்து வாண்டடா யார் பிரச்சனையும் உள்ளுக்கு போய் நான் பேசினதே கிடையாது. So I'm not okay with 1, I'm not okay with 2, I'm not okay with 3, I'm okay with 4 and 5. And I'm not okay with my place. I want 3rd place. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு தேர்வு செஞ்ச இடங்கள்ல ஏதாவது மாற்றம் செய்ய விரும்புறீங்களா, இல்ல இதுதான் இறுதி முடிவா? இதுதான் இறுதி ஐயா. எஃப்ஜே, பாரு மற்றும் திவாகரை சிறையில் வைத்து பூட்டலாம். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. இல்ல நான் பதிவு பண்ணிடுறேன் கேமரால. ஐயோ வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. என்னையால காப்பாத்துக்கடா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.